Hello friends, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த 12 volt 100Ah lithium ferrophosphate battery pack பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பேட்டரி பேக் எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இன்வெர்ட்டருக்காக யூஸ் பண்றதுக்கு ரெடி பண்ணிருக்கேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். இதே மாதிரி ஒரு பேட்டரி பேக் ரெடி பண்ணி அந்த பேட்டரி பேக்கை வந்து நான் ஒரு இன்வெர்ட்டர்ல டெஸ்ட் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த வீடியோல நிறைய பேர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க. அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் இந்த வீடியோல நான் சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி மேக் பண்ணியிருக்கேன்னு பார்த்துடலாம். ஒவ்வொரு செல்லும் 3.2 volt 100Ah கெப்பாசிட்டி கொண்டது. ஸோ வந்து நான் 4 செல் சீரிஸ் பண்ணியிருக்கேன்றதுனால நமக்கு வந்து 12.8 volt அவுட்புட்ல கிடைக்கும். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 100Ah இருக்கும். ஓகே, இந்த பேட்டரி பேக்கோட டீடைல்ஸ் அவ்வளோதான். ஓகே, பிஎம்எஸ் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா டாலி பிராண்டோட 100 amps பிஎம்எஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதனால நீங்க வந்து 100 amps வந்து இதுல இருந்து கரண்ட் அவுட்புட்டும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி 100 amps இதை சார்ஜும் பண்ண முடியும். ஆனால் பார்த்தீங்கன்னா பேட்டரியோட மேக்ஸிமம் சார்ஜிங் கெப்பாசிட்டி வந்து 50 amps தான். ஸோ அதனால வந்து இதை வந்து 50 amps தான் நீங்கள் சார்ஜ் பண்ணும். பட் சார்ஜிங் நமக்கு பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ஏன்னா 20 amps மேலே எந்த ஒரு இன்வெர்ட்டரும் அவுட்புட் கொடுக்காது. ஸோ அதனால வந்து அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. டிஸ்சார்ஜ் வந்து நீங்கள் வந்து ஒரு 1200 watts வரைக்கும் நீங்கள் இதில் அவுட்புட் எடுக்க முடியும். காப்பர் பஸ் பார் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 mm திக்னஸில் ஸ்டேடியான ஒரு பஸ் பார். நல்ல கரண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இந்த பஸ் பார்ஸ் இருக்குது. இந்த பிஎம்எஸ்ல ஒரு டெம்பரேச்சர் சென்சார் வந்துடும். இந்த சென்சார் பார்த்தீங்கன்னா நான் இந்த பேட்டரியோட சென்டரில் டேப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு ஹீட் ஆகுதுனாலோ இல்லை ஒரு ஓவர் கோல்டு எக்ஸ்ட்ரீம் கோல்டு ஆகுதுனாலோ இந்த பேட்டரியை வந்து சார்ஜ் பண்ணுறதோ இல்லை டிஸ்சார்ஜ் பண்ணுறதோ அந்த டெம்பரேச்சர் ரேஞ்சுக்குள்ளே இது மெயின்டைன் பண்ணும். அப்படி அந்த டெம்பரேச்சர் ரேஞ்ச் வச்ச ரேஞ்சுக்கு ஏதாவது ஒரு டீவியேஷன் இருக்குது அப்படின்னா ஒன்று சார்ஜிங்கை கட் ஆஃப் பண்ணுறதோ இல்லை டிஸ்சார்ஜிங்கை கட் ஆஃப் பண்ணுறதோ அந்த மாதிரியான வேலையெல்லாம் கரெக்டாக பார்க்கும். ஓகே, இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோவில் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் சொல்லிடுறேன். நிறைய பேர் ரேட் கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் இந்த பேட்டரி பேக்கோட ரேட்டும் சொல்லிடுறேன். இந்த பேட்டரி பேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 16,500 வரும். சில பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா 30 amps பிஎம்எஸ் தான் நான் போட்டு கொடுப்பேன், ஜஸ்ட் வந்து இதை மாதிரி மட்டும் அப்படியே பேக் பண்ணி இதை மாதிரி தான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. அது ஒரு டெஸ்டிங் வீடியோ. அந்த பேட்டரி வந்து இன்வெர்ட்டரில் கரெக்டாக யூஸ் ஆகுதா, எந்த அளவுக்கு இந்த பேட்டரி வந்து பழைய இன்வெர்ட்டர் கூட பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற ஒரு டெஸ்டிங் வீடியோ தான் அது. அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி தான் பண்ணி தருவீங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம இது எப்படி பண்ணி தருவோம்னா ஜஸ்ட் இது மாதிரி கொடுக்க மாட்டோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எபாக்சி ஷீட்டில் வந்து நம்ம பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து இதுக்குள்ளே நம்ம போட்டுப்போம். அந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டல் பாக்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு மெட்டல் பாக்ஸில் நம்ம வந்து அந்த ஷீட் உள்ள போட்ட இந்த பேட்டரியை திரும்ப அப்படியே எடுத்து இதுக்குள்ளே போட்டு இந்த 2 இடத்துல வந்து டெர்மினல்ஸ் வரும், டெர்மினல் போல்ட்டு. ஸோ அந்த போல்ட்டு போட்டு உங்களுக்கு கொடுப்போம். ஸோ ஒரு கம்ப்ளீட் பேட்டரியாக தான் உங்களுக்கு கொடுப்போம். ஜஸ்ட்டு வந்து இது மாதிரி ஓப்பனாலாம் கொடுக்க மாட்டோம். ஸோ இதுதான் வந்து பேட்டரி செட்டப். சில பேர் வந்து பழைய இன்வெர்ட்டரோட இது கம்பேட்டபிளாக ஆகுமா ஆகாதான்னு வேற கேட்குறாங்க. ஸோ அந்த வீடியோவில் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டேன். அதுக்கான ஆன்சர் தான் அவ்வளோ பெரிய வீடியோ போட்டிருக்கேன். இருந்தாலும் நான் ஷார்ட்டாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். மைக்ரோடெக் இன்வெர்ட்டர்லாம் நான் செக் பண்ணி பார்த்தேன். பழைய லெட் ஆசிட் பேட்டரியோட இன்வெர்ட்டர் தான் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இது பக்காவாக ஒர்க் ஆகுது. சார்ஜிங்கும் சரி டிஸ்சார்ஜிங்கும் சரி எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்டு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50 amps வரைக்கும் நீங்கள் சார்ஜிங் கொடுக்கலாம். சில பேர் வந்து இதில் வந்து நிறைய ஆம்ஸ் 10 amps மேலே போச்சு அப்படின்னா பேட்டரி டெட் ஆகிடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது வந்து 0.5C வரைக்கும் இதோட சார்ஜிங் கரண்ட் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 amps வரைக்கும் உங்களுக்கு கேப் இருக்குன்றதுனால ஜஸ்ட்டு உங்களுக்கு 20 amps தான் வரும் ஒரு 12 volt இன்வெர்ட்டரில். அது வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய விஷயமே கிடையாது. அழகாக உங்கள் பேட்டரி சார்ஜ் ஆகிக்கும். அண்ட் வந்து டிஸ்சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நம்ம டிஸ்சார்ஜும் பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் போட்டிருக்கோம். அந்த வீடியோ வேணுன்றவங்க போய் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து பக்காவாக மைக்ரோடெக் இன்வெர்ட்டருக்கு செட் ஆகுது. உங்ககிட்ட இருக்க ஒரு லெட் ஆசிட் பேட்டரி இப்போ டெட் கண்டிஷனில் இருக்குது, நீங்கள் வந்து வேறு பேட்டரி மாற்றணுன்ற கண்டிஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த பேட்டரிக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணலாம். ஓகே, இந்த பேட்டரியோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 16,500 வரும். ஓகே, இப்போ நான் செல்ஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து நான் பிஎம்எஸ்ஸை கனெக்ட் பண்ணி இப்போ ஃபுல் கனெக்ஷனோட வச்சுருக்கேன். அடுத்து நம்ம இதை பேக் பண்ணுறது மட்டும் தான். இப்போ நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வோல்டேஜ் வந்து ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். செல்ஸோட வோல்டேஜ் அப்புறம் வந்து அவுட்புட் வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு பக்காவாக இருக்குன்ற பிறகு நம்ம பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேட்டரியோட வோல்டேஜும் பிஎம்எஸோட வோல்டேஜும் இப்போ செக் பண்ணிடலாம். பேட்டரியோட வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 13.88 இருக்குது. ஸோ பிஎம்எஸோட அவுட்புட் வோல்டேஜும் செக் பண்ணிடலாம். ஸோ அதுவுமே 13.88 இருக்குது.
ஸோ இங்கே என்ன வோல்டேஜ் கிடைக்குதோ அதே வோல்டேஜ் தான் பிஎம்எஸ் அவுட்புட்லையும் கிடைக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் நம்ம பண்ணியிருக்க பேட்டரி பேக் வந்து பக்காவாக கனெக்ஷன்ஸ்லாம் கொடுத்து முடிச்சிருக்கோன்ற அர்த்தம். ஓகே, இப்போ இண்டிவிஜுவல் செல்ஸோட வோல்டேஜ் செக் பண்ணிடலாம். 3.469 3.469 3.469 அண்ட் 3.469. ஓகே, எல்லா செல்லுமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பேலன்ஸ்லாம் இருக்குது. ஸோ எந்த ஒரு மில்லி வோல்ட் டீவியேஷனுமே இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா பக்காவான பேலன்சிங்கில் இருக்குது. ஸோ இது மாதிரி பேலன்ஸ் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து லைஃப் வந்து நல்லாவே கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பேட்டரிக்கான அறிகுறின்னு சொல்லலாம். ஸோ இதை மாதிரி வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஆகிறதுக்கு இன்னொரு காரணமும் இதோட ஐஆரும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறது தான். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அந்த பாக்ஸில் போட்டு பேக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம பேட்டரி பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் போட்டு ஒரு லேயர் கொடுத்தாச்சு. இப்போ இதோட வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, 13.88. ஓகே, நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை மெட்டல் பாக்ஸில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம அந்த பேட்டரி பேக் ரெடி பண்ணியாச்சு. ஸோ நம்ம பாக்ஸ்லேயும் போட்டு ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா போல்டு வந்து உள்பக்கமாக இருந்து வெளியே எடுத்து ஸோ நட்டு போல்ட்டு போட்டு டைட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது நானே பெயிண்டில் பண்ணேன். ஸ்டிக்கரில் கட் பண்ணி நானே பண்ணது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நான் டெர்மினல்ஸில் கேப் கொடுத்துட்டு அதாவது டேப் போட்டு ஒட்டிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஷிப்பிங் பண்ணும்போது எந்த ஸ்பார்க்கும் ஆகாது, நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. இது மாதிரி உங்களுக்கு பேட்டரி பேக் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இதோட வெயிட்டுமே ரொம்ப கம்மி தான். எவ்வளோ வெயிட் இருக்குன்றத நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ வெயிட் மிஷினில் வைக்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா 9.9 தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் தான் உங்களுக்கு. ஸோ இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் பேட்டரி பேக் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 16,500. ஓகே, ஹேவ் அ நைஸ் டே. பாய்.